சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆதனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களோட அன்றாட வாழ்வில் இணைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான வாகனத்தை பத்தி தான். ஃபர்ஸ்ட் நடந்து போயிட்டு இருந்தோம், அப்புறம் சைக்கிள் போயிட்டு இருந்தோம், அப்புறம் பைக்கு, காரு, பஸ்ஸுன்னு எல்லா விதமான வண்டிலையும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி ஸ்பீடாகவும் போகணும், அட் த சேம் டைம் லாங் டிராவலும் பண்ணணும், ஆனால் டைமும் கம்மியாக இருக்கணும், நமக்கு டயர்டும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எந்த வண்டி கொடுக்கும் அப்படிங்கிற கெஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பேச போறது தொடர் வண்டியை பத்தி தான், அதாவது ரயிலை பத்தி தான். 1825ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அப்படிங்கிறவர் தான் ரயிலை கண்டுபிடிச்சாரு. முதல்ல இங்கிலாந்துல ஸ்டார்டன்ல இருந்து டார்லிங்டன் வரைக்கும் ஒரு பாதையை தண்டவாளத்தோட அமைச்சாங்க. முக்கியமா இந்த பாதையை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, சரக்குகளை எடுத்துட்டு போறதுக்காகவும் மட்டும்தான் இந்த பாதையை உருவாக்கினாங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களை இந்த பெட்டியில வச்சு கூட்டிட்டு போகும்போது முன்னாடி குதிரைகளை வச்சு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே ரொம்பவே அதிசயமா இருக்கு இல்லைங்களா? சரி, மனிதர்களை குதிரைகளை வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, சரக்குகளெல்லாம் குதிரை எப்படி இழுக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீராவி என்ஜின் எல்லாம் உருவாக்கி அதை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு கீழே அழகா ரயில் பெட்டிகளை அடுக்கி தண்டவாளத்துல எடுத்துட்டு போயிருக்காங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே புகை வண்டின்னு சொன்னாலும் சரி, சரக்கு வண்டின்னு சொன்னாலும் சரி, தொடர் வண்டின்னு சொன்னாலும் சரி, இப்ப ரீசெண்டா அதிவேகமா போகக்கூடிய புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரொம்பவே பிடிச்ச ஒரு வாகனமா தான் இருந்திருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட்டை நாம விரும்பியே சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டிராவல ரொம்ப ஷார்ட் டைம்லயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். நம்ம இந்தியன் ரயில்வேவும் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ரயில்வே நெட்வொர்க்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 500 கோடி பேர் டிராவல் பண்றாங்களாம். கிட்டத்தட்ட 35 டன் எடையளவு கொண்ட சரக்குகள் இதன் மூலியமா இடம்பெயர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்ம இந்தியன் ரயில்வே நெட்வொர்க்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால மட்டுமே தண்டவாளத்தோட நீளம் கிட்டத்தட்ட 17,950 கிலோமீட்டர் ஆகும். இதே மாதிரி ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மாவதி. வணக்கம்.